ஓகே கைஸ், இந்த வீடியோ எதை பற்றினா, இப்போ நீங்கள் ஓவராக திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓவராக தாட்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரில, உங்கள் மைண்டு உங்களை ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டான வீடியோவில் தான் வந்திருக்கீங்க. ஸோ எப்படி நம்ம ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணலாம்? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் திங்க் பண்ணதே கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. நீங்கள் உங்கள் தாட்ஸ் கிடையாது, நீங்கள் உங்கள் எமோஷன்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ நான் என்னதான்னா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்சர்வர், அதாவது ஒரு கவனிப்பாளர் மாதிரி. ஸோ ரொம்ப ஆன்மீகத்தில் இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் உள்ளவங்க சொல்லுவாங்க, ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் நாட் திஸ் ஈவன், ஐ எம் நாட் ஈவன் திஸ் மைண்ட். அப்படின்னா நீங்கள் இந்த உடம்பும் கிடையாது, இந்த மனசும் கிடையாது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ஒரு ஆன்மா, ஒரு கான்சியஸ் உள்ளுணர்வு எதுவும் சொல்லலாம். ஸோ நானும் ஒரு காலத்தில் நல்லா ஓவர் திங்க் அந்த மாதிரி பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ பிறகு நான் எப்படி அதை விட ஆரம்பித்தேன்னா, நான் என் தாட்ஸ் கிடையாது, ஜஸ்ட் அதை என் தாட்ஸ் வரும்னா, எனக்கு ஒரு தாட் வருது, அதை நான் கோவப்பட மாட்டேன், அதை நான் வரக்கூடாது நினைக்க மாட்டேன், ஜஸ்ட்டு பார்ப்பேன். இப்போ நம்ம முன்னாடி ஒரு நடந்து போகிறது நம்ம எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல் பார்க்கணும், அதே மாதிரி உங்கள் தாட்ஸை நீங்கள் பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் தாட்ஸ் கிடையாது, உங்கள் மைண்டு கிடையாது, ஏன்னா இந்த உடம்பு ஒரு நாள் நீங்கள் கலத்தி போடக்கூடிய ஒரு மாமிச உடை மாதிரி. ஸோ நீங்கள் இது எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது. ஸோ எப்படி நம்ம ஓவர் திங்க் ஸ்டாப் பண்ணலான்னா, ரொம்ப ஓவர் திங்காக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ரீசன் இருக்கலாம், ஏதாவது தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள். ஸோ ஆனால் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் உள்ளவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் இப்படியே இருந்து அது ஜஸ்ட் ஒரு எமோஷனாக பார்ப்பாங்க. எனக்கு மேபி சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணிச்சு அந்த திங்கிங், எதனால் வந்துச்சு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுனால. ஆனால் உண்மையிலே திங்கிங்னால எந்த பிரச்சனையுமே தீராது, ஆக்ஷன்னால தான் தீரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மெடிடேஷன் நிறைய பண்ணலாம், இல்லாட்டி அவ்வளோ கூட வேண்டாம், நீங்கள் வாழும்போதே அதிகமாக மைண்ட்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வாழ்கிறீங்க, நான் இந்த நேரம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஓகே, என் ஃபுல் ப்ரெசன்ஸுமே இந்த வீடியோவில் இருக்கணும். இல்லை நான் வந்து அந்த ஒரு இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஃப்ளோவில் இருப்பேன், அதனால் இந்த வீடியோ கட் பண்ணால் கூட முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரெசன்ஸில் இருக்க ட்ரை பண்ணேன். ஸோ அதே ப்ரெசன்ஸ், அதுதான் காட், அது கான்சியஸ் எதுவும் சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை சேனல் பண்ண, டியூன் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் உங்கள் தாட்ஸே கிடையாது. ஸோ அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா, நம்ம பிரெத்தை வச்சு மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது ரொம்ப தாட்ஸில் போகிறீங்கன்னா, ஓகே, உங்கள் பிரெத்தில் உங்கள் மூச்சில் நீங்கள் உங்கள் கவனத்தை கொண்டு வந்துட்டீங்க, அது எப்படி உங்கள் லங்ஸுக்குள்ளே அப்படியே போயிட்டு திருப்பி அது எப்படியே வெளியே வருதுன்னு. அப்போ அது ஒரு ரெப்படிஷன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மைண்டை கிளியராக வச்சுக்க அப்படி நினச்சிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு ரெப்படிஷன், அதை நான் பைசப்ஸுக்கு பண்ணும்போது ஒரு ரெப் அதிகமாக பண்ணும்போது நமக்கு கூடும்ல சைஸ். அதே மாதிரி நீங்கள் மூச்சு காட்டு ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்னென்னா, அந்த நேரம் நம்ம ப்ரெசண்ட்டாக இந்த மூமெண்ட், இந்த நேரம் இங்கே இருக்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்கள் தாட்ஸே கிடையாது, நீங்கள் திங்க் பண்ணதே கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. நீங்கள் உங்கள் திங்கிங் கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா, அதுதான் உண்மையான இது. ஸோ அப்படி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நிறைய விஷயங்கள் நம்மளை குணப்படுத்தும். ஸோ நீங்கள் உங்கள் எமோஷன்ஸும் கிடையாது, உங்கள் மைண்டு கிடையாது, உங்கள் பாடி கிடையாது, ஒரு ஹையர் செல்ஃப் இருக்குது உங்களுக்கு, அதுதான் நீங்கள். ஸோ நீங்கள் உங்கள் பாடி அது கூட நீங்கள் அடையாளப்படுத்திக்க தான் இதில் பிரச்சனை. ஸோ நீங்கள் எது கூடயுமே உங்களை அடையாளப்படுத்திக்காதீங்க, அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சஃபரிங் மைண்டில் இருந்தால் வருது. ஸோ நீங்கள் உங்கள் மைண்டே இல்லாட்டி நீங்கள் எப்படி சஃபர் ஆவீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகே கைஸ், என் நோஃபேப் கோர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ யாராவது லாஸ்ட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, பான் அடிக்ஷனில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணி இந்த கோர்ஸில் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம், கேரண்டின். கீழே போய் இப்போ செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் என்ன இமெயில் பண்ணலாம். ஓகே கைஸ், see you soon.